நான் யூஸ் பண்ண எலக்ட்ரோலைட் லாங் ரைடுக்கு பொக்காரி ஸ்வெட்டு. நல்ல ஒரு சப்ளிமெண்ட்டாவே எனக்கு இது இருக்கு. ஸோ இன்னைக்கான ரைடு வந்து லாங் ரைடு பிளான் பண்ணது. பட் பிளான் பி எக்ஸிக்யூட் பண்ற மாரி ஆயிடுச்சு. பிளான் பி வந்து எனக்கு இன்னைக்கு வீரப்பயனார் கோயில் போகணும்னு. ரொம்ப நாளா நான் நினைச்சிட்டே இருந்தேன் இந்த இடத்துக்கு போகணும்னு. இது ஒரு டிவைன் பிளேஸ். எனக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு புடிச்ச ஒரு இடம். மார்னிங் டைம்ல. வெதர் அவ்ளோ ப்ளசன்ட்டா இருந்தது இன்னைக்கு. ஸோ அதனால இன்ஸ்டா 360 எடுத்துட்டு மார்னிங் நான் கிளம்பிட்டேன். பெரிய ஆலமரம் ஒண்ணு வரவேற்கும் என்ட்ரன்ஸ்லேயும். உள்ள போனதும் ஒரு சைடு ஹிந்து கோயிலும், இன்னொரு சைடு தர்காவும் இருக்கும். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கம்யூனல் ஹார்மனி இது. எனக்கு இந்த கோயில்ல ரொம்ப பிடிச்சது என்னன்னா, மார்னிங் டைம் ஆளே இருக்க மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப அமைதியா இருக்கும். இந்த என்டையர் ஏரியாவேவும் ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு என்விரான்மெண்ட்டா இருக்கும். சச் அ டிவைன் பிளேஸ் இது. அப்ராக்ஸிமேட்லி ஒரு 27 to 28 கிலோமீட்டர் வரும் ஆண்டிப்பட்டியிலேருந்து. அண்ட் எண்டில ஒரு 2, 3 கிலோமீட்டர் மட்டும் தான் கொஞ்சம் ரோடு மோசமா இருக்கும். அதர் தென் தட் நல்ல ஒரு பேவ்டான ஒரு பாத்தாவே இருக்கும். பிரெட்டி ஈஸி ரைடு. ரொம்ப எஃபோர்ட் போடுற மாரிலாம் இல்ல. தேங்க்ஸ் டு தட் பொக்காரி ஸ்வெட். நல்ல எலக்ட்ரோலைட்டா இருந்தது எனக்கு இன்னைக்கு. நெறைய ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் இன்னைக்கு எடுத்துட்டேன். ஒரு 5 to 6 டேஸ் கேப்புக்கு அப்புறம் திரும்பி வந்தாலுமேவும், அந்த கம்பேக் குடுக்குறது வந்து ஈஸியா தான் இருக்கு. ஸோ காஃபியும் கடலையோட இன்னைக்கான ரைடையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு.